தொகுதி மறுசீரமைப்பு நடைமுறையை 25 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும். சென்னையில் நடந்த கூட்டுக்குழு கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம். நாடாளுமன்றத்தில் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க விட மாட்டோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. அரசியல் மற்றும் சட்ட நடவடிக்கைகளை வரையறுக்க வல்லுநர் குழு அமைக்க பரிந்துரை. எந்த சூழலிலும் நமது பிரதிநிதித்துவம் குறைய விடக்கூடாது என்ற உறுதியோடு போராடுவோம். நியாயமான தொகுதி மறுசீரமைப்பு அடையும் வரை நாம் இணைந்து போராடுவோம். மக்கள் தொகை அடிப்படையில் மறுசீரமைப்பு செய்தால் பாஜக செல்வாக்குள்ள வட மாநிலங்களில் தொகுதிகள் அதிகரிக்கும் என கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. கட்சி வேறுபாடுகளை களைந்து போராடுவோம் என தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி உறுதி. தொகுதி மறுவரையறை தொடர்பான அடுத்த கூட்டுக்குழு கூட்டம் ஹைதராபாத்தில் நடைபெறும் என தகவல். கூட்டு நடவடிக்கை குழுவினர் பிரதமரை சந்தித்து மனு அளிக்க திட்டம் என கூட்டத்திற்கு பிறகு கனிமொழி எம்பி பேட்டி. திமுக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் போராட்டம். தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கூட்டம் நாடகம் என அண்ணாமலை குற்றச்சாட்டு. அதிக வரி கொடுக்கிறது என்பதற்காக தமிழ்நாட்டுக்கு அதிக நிதி வழங்க முடியாது என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் திட்டவட்டம். திமுக திசை திருப்பும் அரசியல் செய்வதாக குற்றச்சாட்டு. லாங்குவேஜ் பாலிசி, டீலிமிட்டேஷன், இப்படியாக நம்மளோட திசை திருப்பறதுக்கு முயற்சி நிறைய நடக்குது. தமிழுக்காக, தமிழர் உரிமைக்காக போராடுவது ஏளனத்திற்கு உரியதா? மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கேள்வி. கொடைக்கானல் ஏரியில் சூரிய ஒளிப்பட்டு ஆவியான பனி. திருவாரூரில் விவசாய நிலங்களை மறைத்த மூடு பனி. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழை. குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தமிழ்நாட்டில் 2 நாட்களுக்கு மழை நீடிக்க வாய்ப்பு. வானிலை மையம் கணிப்பு. மதுரை திருமங்கலம் அருகே பிரபல ரவுடி வெட்டி கொலை. சிறையில் இருந்தே திட்டமிட்டு சதி திட்டத்தை தீட்டியதாக மற்றொரு ரவுடி மீது குற்றச்சாட்டு. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருந்த வீடியோவை வெளியிட்ட உச்சநீதிமன்றம். பணம் கண்டெடுக்கப்படவில்லை என தீயணைப்புத்துறை கூறிய நிலையில் திடீர் திருப்பம். நீதிபதி யஷ்வந்த் வர்மா மீதான புகாரில் முகாந்திரம் இருப்பதாக டெல்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அறிக்கை. 3 பேர் கொண்ட விசாரணை குழுவை அமைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரவு. வெங்காய ஏற்றுமதி மீதான 20% வரி ரத்து. விளைச்சல் அதிகரித்த நிலையில் மத்திய அரசு நடவடிக்கை. பெங்களூரில் சூறைக்காற்றுடன் திடீரென கொட்டி தீர்த்த கனமழை. விமானங்கள் சென்னை உள்ளிட்ட நகரங்களுக்கு திருப்பிவிடப்பட்டதுடன் சாலை போக்குவரத்தும் பாதிப்பு. மருத்துவமனையிலிருந்து இன்று வீடு திரும்புகிறார் போப் பிரான்சிஸ். 2 மாதங்களுக்கு வாட்டிக்கனில் ஓய்வெடுப்பார் என தகவல். கோலாகலமாக தொடங்கியது 18வது IPL தொடர். முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தாவை வீழ்த்தியது பெங்களூரு அணி. IPL 18வது சீசனை வெற்றியுடன் தொடங்குமா சென்னை சூப்பர் கிங்ஸ்? சேப்பாக்கம் மைதானத்தில் மும்பை இந்தியன்ஸுடன் இன்று பலப்பரீட்சை. நியாயமான தொகுதி மறுவரைக்கான முதல் கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு பரிசு பெட்டகம் வழங்கிய முதலமைச்சர். பத்தமடை பாய், தோடர் சால்வை, காஞ்சிபுரம் கைத்தறி பட்டுப்புடவை, கோவில்பட்டி கடலை மிட்டாய் உள்ளிட்டவற்றை வழங்கினார். தொகுதி மறுவரையின் போது எந்த மாநிலத்தின் பிரதிநிதித்துவமும் பாதிக்கக்கூடாது.
சென்னை கூட்டத்தில் பங்கேற்காத நிலையில் பிரதமர் மோடிக்கு ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் கடிதம். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கூடுதல் கால அவகாசம் மார்ச் 22 வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளை வரை நீட்டிப்பு. இந்தியாவில் அதிக சம்பளம் பெறும் நடிகை என்ற பெருமையை பெறும் பிரியங்கா சோப்ரா. மகேஷ் பாபு உடனான தெலுங்கு படத்தில் நடிக்க 30 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம். ஓசூர் அடுத்த தேன்கனிக்கோட்டை அருகே இடி மின்னல் தாக்கி 21 ஆடுகள் மற்றும் பசுமாடு பலி. பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டதால் விவசாயிகள் சோகம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே டயர் வெடித்ததில் தீப்பற்றி எரிந்த சரக்கு லாரி. உடனடியாக கீழே இறங்கியதால் உயிர் தப்பிய ஓட்டுநர். வேங்கை வயல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காவலர் முரளிராஜா மாவட்ட எஸ்பியிடம் மனு. விட்டோடி என அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் பணியில் சேர்த்துக் கொள்ள கோரிக்கை. குடியாத்தம் பலமனேரி சாலையில் இருசக்கர வாகனம் மீது மற்றொரு இருசக்கர வாகனம் மோதி விபத்து. விபத்தை ஏற்படுத்திய கல்லூரி மாணவருக்கு தர்மடி கொடுத்த பொதுமக்கள். கூடலூர் அருகே தொரப்பள்ளியில் ரேஷன் கடையில் இருந்த அரிசி பருப்பை சுதி பார்த்த யானை. பொதுமக்கள் கூச்சலிட்டதை பார்த்து காட்டுக்குள் ஓட்டம் பிடித்தது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழா. நூற்றுக்கணக்கானோர் அதிகாலை முதல் குளக்கரையில் காத்திருந்தும் சிலருக்கு மட்டுமே மீன்கள் கிடைத்ததால் ஏமாற்றம். தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே வீட்டில் புகுந்த 5 அடி நீள பாம்பு. நவீன கருவி மூலம் பாம்பை லாவகமாக பிடித்து வனத்தில் விட்ட வீரர்கள். ஈரோடு மாவட்டம் சித்தோடு அருகே சொகுசு பேருந்தில் சிக்கிய 1/2 கிலோ தங்கம், 18 லட்சம் ரூபாய் ரொக்கம். ஹைதராபாத்தில் வழிப்பறியில் ஈடுபட்டு கடத்தி வந்தவர் கைது. அரியலூர் மாவட்டம் திருமானூரில் மாசி மகத்தை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்த 600 காளைகள். விழுப்புரம் தனியார் மருத்துவமனையில் முறையான சிகிச்சை இல்லாததால் நோயாளி உயிரிழப்பு என குற்றச்சாட்டு. உயிரிழந்த நபரின் உறவினர்கள் விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் மறியல். போக்குவரத்து பாதிப்பு. ஏப்ரல் 5ஆம் தேதி அரசுமுறை பயணமாக இலங்கை செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மீனவர் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படுமா என எதிர்பார்ப்பு. அரசியல்வாதிகள் தான் சாதியவாதிகளாக உள்ளனர். மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி குற்றச்சாட்டு. உத்தரப்பிரதேசத்தில் கணவரை கொலை செய்துவிட்டு காதலருடன் ஹோலி கொண்டாடிய பெண். கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட பெண்ணின் வீடியோ வெளியானதால் உறவினர்கள் அதிர்ச்சி. நடிகர் சுஷாந்த் சிங்கின் மரணம் கொலை அல்ல, தற்கொலை. 4.5 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதி விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்த சிபிஐ. துருக்கியில் அதிபர் எர்டோகனுக்கு எதிராக நாளுக்கு நாள் வலுக்கும் போராட்டம். இஸ்தான்புல் மேயர் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நடந்த போராட்டத்தில் மோதல். லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்தில் மீண்டும் தொடங்கிய விமான சேவை. தீ விபத்தால் 18 மணி நேரம் மூடப்பட்ட நிலையில் மீண்டும் சேவை தொடக்கம்.
ரஷ்யாவின் ரோஸ்டோவ் நகரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்திய உக்ரைன். 6 அடுக்குமாடி குடியிருப்புகள் சேதமடைந்த நிலையில் 2 காயம். அமெரிக்காவில் தங்கியுள்ள பிற நாட்டினர் 5,32,000 பேரின் தற்காலிக அனுமதியை ரத்து செய்ய ட்ரம்ப் முடிவு. 1 மாதத்திற்குள் சொந்த நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள் என தகவல். ஐபிஎல்லில் இன்று 3:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் ஹைதராபாத் ராஜஸ்தான் வலப்பரீட்சை. சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக ராஜஸ்தானை வழிநடத்த உள்ளார் ரியான் பராக். சென்னையில் இன்று ஐபிஎல் போட்டி நடைபெறும் நிலையில் போக்குவரத்து மாற்றம். அனுமதி அட்டை வாங்காத வாகனங்கள் மெரினா கடற்கரை சர்வீஸ் சாலையில் நிறுத்த அறிவுரை. சேப்பாக்கத்தில் நடைபெறும் ஐபிஎல் போட்டியை காண சிறப்பு பேருந்துகள் இயக்கம். ஐபிஎல் டிக்கெட்டை காண்பித்து இலவசமாக பயணிக்கலாம் என மாநகர போக்குவரத்து கழகம் தகவல். T20 உலகக்கோப்பையில் தான் பிடித்த கேட்டை 2000 முறை பார்த்த சூரியகுமார் யாதவ். சென்னையின் குட்டி ரசிகர்களுடனான உரையாடலில் பகிர்ந்த சுவாரஸ்ய சம்பவம். மாநில மக்களுக்கு உண்மையாக இல்லாமல் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறார் அண்ணாமலை. எந்த திட்டமும் இல்லாமல் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான கூட்டம் நடந்ததாக கூறியதாக கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் பதிலடி. நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் கொலை தொடர்பாக 11ஆம் வகுப்பு மாணவர் கைது. குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லை என ஜாகிர் ஹுசேன் மகன் வீடியோ வெளியிட்ட நிலையில் வீட்டில் துப்பாக்கி ஏந்திய காவலர்கள் நிறுத்தம். நெல்லையில் கொலை செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற SI ஜாகிர் ஹுசேன் வீட்டிற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு. குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லை என ஜாகிர் ஹுசேன் மகன் வீடியோ வெளியிட்ட நிலையில் நடவடிக்கை. கோடை விடுமுறை தொடங்குவதால் உதகை குன்னூர் இடையே சிறப்பு மலை ரயில் சேவை அறிவிப்பு. செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்தது சென்னை உயர்நீதிமன்றம். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாததால் நடவடிக்கை. மரக்காணம் கள்ளச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தின் போது பணியில் இருந்த 6 காவலர்களுக்கு கட்டாய பணி ஓய்வு. விழுப்புரம் சரக DIG திஷா மிட்டல் உத்தரவு. 25 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகாரில் CBI வசம் சிக்கிய புதுச்சேரி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் உட்பட 5 அதிகாரிகள். அரசு ஒப்பந்ததாரர்களுடன் ஹோட்டலில் ரகசிய சந்திப்பு நடத்திய போது மடக்கி பிடித்து விசாரணை. பாம்பன் புதிய ரயில் பாலம் 2 வாரங்களில் திறக்கப்படலாம் என ரயில்வே அதிகாரிகள் தகவல். பிரதமர் பங்கேற்கும் நிலையில் ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தை ஆய்வு செய்த ரயில்வே துறை அதிகாரிகள். வேடச்சந்தூர் அருகே 2 வீலர் மீது மோதி மண்மேட்டில் ஏறி பாய்ந்த கார். காரில் இருந்த 2 காயத்துடன் உயிர் தப்பினர். திருப்பூர் ரயில் நிலையத்தில் காலை முதல் அலைமோதும் பயணிகள் கூட்டம். ஹோலி பண்டிகை கொண்டாட சொந்த ஊர் சென்ற புலம்பெயர் தொழிலாளர்கள் ஊர் திரும்பியதால் நெரிசல். கடலூரில் கடப்பாறையுடன் வரி வசூல் செய்ய சென்ற 2 மாநகராட்சி ஊழியர்கள் சஸ்பெண்ட். வீடியோ வெளியான நிலையில் மாநகராட்சி ஆணையர் அனு நடவடிக்கை. இன்னும் முடியல மேம், முடிஞ்சு அவங்ககிட்ட அது தெளிவா சொல்லுங்க. மேடம் அதெல்லாம் ஓகே மேடம். டிமாண்ட் நோட்டீஸ் உங்க டேட் மார்ச் 30 31 கட்டளையில ஒண்ணாவது வீட்டை இடிச்சா கூட பரவாயில்லை. இல்ல மேடம். பந்திப்பூர் வனப்பகுதியில் குளத்தில் தண்ணீர் குடிக்க வந்த புலியை விரட்டிய யானை.
மின்னல் வேகத்தில் வனப்பகுதிக்குள் தப்பி ஓடிய புலி. முல்லை பெரியார் அணையில் புதிய கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு. படகில் சென்று பிரதான அணை, பேபி அணை, மதகுகளை ஆய்வு செய்த அதிகாரிகள். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாத செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு எதிராக வாரண்ட். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே இறந்த நிலையில் ஒதுங்கிய ஆமை. 25 கிலோ எடை கொண்ட ஆலியுரட்லி ஆமையை மீட்ட காவலர்கள். தஞ்சாவூர் மாவட்டம் கரிக்காடுபட்டியில் வடமாடு ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறு. காளைகளை தீரத்துடன் அடக்கிய காளையர்கள். கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ள நிலையில் திண்டுக்கல்லில் சூடுபிடித்துள்ள தர்பூசணி விற்பனை. 1 கிலோ தர்பூசணி 15 முதல் 20 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கனால வியாபாரம் பெருகிக்கிட்டு தான் போகுது. வேற பழம் இது திண்டிவனம் பழம் தித்திக்கிற மாதிரி இருக்கும். காரைக்குடியில் ரவுடி மனோஜ் கொல்லப்பட்ட பதற வைக்கும் சிசிடிவி காட்சி. ஓட ஓட விரட்டி கொன்ற கும்பல் தப்பிச் செல்லும் காட்சிகளும் பதிவு. ஆந்திராவில் மந்திரவாதி என கருதி முதியவர் எரித்துக் கொல்லப்பட்டதால் அதிர்ச்சி. மாந்திரீகம் செய்து தங்களை பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற விடாமல் தடுத்ததாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதியை வரையறுப்பது நியாயமாகவும் சமமாகவும் இருக்காது என கூட்டு நடவடிக்கை குழு கூட்டத்திற்கு ஜார்க்கண்ட் முதலமைச்சர் வரவேற்பு. ஹேமந்த் சோரன் ஆதரவுக்கு நன்றி கூறிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நாக்பூரில் அவுரங்கசீப் கல்லறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடந்தபோது பொது சொத்துக்கள் பெருமளவில் பாதிப்பு. போராட்டம் நடத்தியவர்களிடமிருந்து இழப்பீடு வசூலிக்கப்படும் என மராட்டிய முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் தகவல். முன்னாள் உலக ஹெவிவெயிட் குத்துச்சண்டை சாம்பியன் ஜார்ஜ் ஃபோர்மேன் காலமானார். உடல்நலக் குறைவால் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் உயிர் பிரிந்தது. சிஎஸ்கே உடன் முதல் போட்டியில் விளையாட ஆர்வமாக இருப்பதாக மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் சூரியகுமார் பேட்டி. தோனியை எதிர்கொள்வது சவாலானதுதான் என்றும் பேட்டி. தனுஷ் இயக்கத்தில் அஜித் நடிக்கும் திரைப்படம் குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. சமூக வலைதளங்களில் வெளியான தகவலை உறுதி செய்த தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன். காசா மீது தொடர் தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர்.